ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் நாட்டுக்கோழியோட தேவைகள் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் நாட்டுக்கோழிகளை வளர்க்கணுன்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால முதல்ல 30 நாள் நம்ம கோழி குஞ்சுகளை பராமரித்தோம்னாலே கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியுங்க. நான் இன்றைக்கி ஈஸியான முறையில் நான் என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு 5 முறைகளை மட்டும் சொல்கிறேங்க. இந்த 5 முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நாட்டுக்கோழிகள் வந்துட்டு இறந்து போக மாட்டாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக 100% நல்ல முறையில் உங்கள் கோழி குஞ்சுங்களை வளர்க்க முடியுங்க. நீங்கள் வந்து இந்த 5 முறைகளையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்ன முறைகள்னு நான் ஈஸியான முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து சிம்பிளாக தான் நான் சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா கிளியராக கேட்டுக்கோங்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து தாய்கிட்ட வளர்க்குறது இல்லாட்டா ப்ரூடிங் மெத்தடில் போட்டு வளர்க்குறது. இப்போ நான் மோஸ்ட்லி சொல்ல போகிற மெத்தட் வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரூடிங் மெத்தடில் தான். நம்ம ப்ரூடிங் மெத்தடில் தான் அதிகமான கோழி குஞ்சுகளை வந்து வளர்த்து அதிகமான லாபம் பார்க்க முடியும். இப்போ நம்ம தாய் கோழிகள்கிட்ட வந்து ஒரு 10லேருந்து ஒரு 11 இல்லை 13 இல்லை 15 கோழி குஞ்சுகளை தான் வளர்க்க முடியும். இது நம்ம வந்து ஒரு ப்ரூடிங்கில் வந்து ஒரு மொத்தமாக ஒரு 50 பேர் இல்லை 100 பேரை வளர்த்து ஒரு லாபம் பார்க்க முடியும் இல்லையா? அதுக்காண்டி தான் இது வந்து எளிமையான முறைகள் தான் 5. இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அதாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து நல்லா வளர்க்க முடியுங்க. ஃபஸ்ட்டு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோழி குஞ்சுகள் நம்மக்கிட்ட வந்து பொரிச்சிட்டாங்க, இல்லை நீங்கள் வந்து சிக்ஸ் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டிங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க, வெப்பநிலை வந்துட்டு கரெக்டாக கொடுத்துடணுங்க. வெப்பநிலை வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, அதிக குளிர்னால் சளி வர்றதுக்கான காரணம் இருக்குங்க. அதிக சூடுனால் நீரிழப்பு நோய் வர்றதுக்கும் அதாவது வாய்ப்பு இருக்குங்க. இது 2 தாங்க. வெப்பநிலை வந்து நம்ம சரியாக கொடுக்கலைன்னா என்ன நோய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக குளிர்னால் கோழி குஞ்சுகள் வந்து வெப்பம் பத்தாமல் இறந்து போகிறதுக்கு ரொம்ப மெயின் ரீசன் வந்துட்டு வெப்பநிலையை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கல அப்படின்றாலே என்ன ஆயிரும்னா, கோழி குஞ்சுகளுக்கு சளி பிடிச்சி அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. இதுதாங்க. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிக சூடு ரொம்பவும் நீங்கள் டெம்பரேச்சரை கொடுக்குறீங்க அப்படின்னா, டெம்பரேச்சரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அப்படியே கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னா சளி வரும். அதிக டெம்பரேச்சர் சூடு கொடுக்குறீங்கன்னா என்ன வரும்னா நீரிழப்பு, அதாவது கோழி குஞ்சுங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகி அதனால் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து வேண்டிய அளவுக்கு நீர் சத்து இல்லாமல் இறந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் அப்படி நீங்கள் என்னென்னு கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துல 32லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க. இதாங்க முக்கியமான விஷயம். அதுக்கான கருவிகளுமே இப்போ நம்மக்கிட்ட வந்து எல்லாமே வித்துட்ருக்காங்க இல்லையா? அதாவது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கான மிஷின் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரூடிங் போட்டுட்டு அதில் வந்து டெம்பரேச்சர் 32லேருந்து 35 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதாங்க ஸ்டெப் 1. 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணீருங்க. தண்ணீர் வந்து எப்போவுமே உங்களுக்கு தண்ணீர் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணுங்க. ஸோ அந்த தண்ணி வந்து சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம கோழி குஞ்சுங்க இறந்து போவாங்கங்க. அது வந்து எப்படி இருக்கணும்னா, குளிர்ந்த தண்ணீராக கொடுத்துறாதீங்க. அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னு ஏனோதானோன்னு குளிர்ந்த தண்ணி கொடுக்குறது, இன்னொன்று வந்து அழுக்கு தண்ணியை கொடுக்குறது. இதனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதனால நம்மளுக்கு பாக்டீரியாஸ் வேகமாக நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு ஒன்றை தொட்டு ஒன்று அப்படியே போய் அவங்க வந்து இறந்து போயிடுவாங்கங்க. இதுதான் மெயின் ரீசன். என்னென்னா, கோழி குஞ்சுங்களுக்கு மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு முதல் 3 நாளைக்கு சர்க்கரை தண்ணியை கொடுத்துட்டு அடுத்து வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு அப்படியே நல்லா அதாவது இளம் சூடாக இருக்கிற மாதிரியே வாட்டர் கொடுங்க. ஏன்னா நான் நிஜமாகவே சொல்கிறேன், நம்ம ஃபார்மில் அப்படி தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்கள முதல்ல கவனிச்சிருங்க. இந்த 2 விஷயம் மெயினுங்க. அடுத்து இப்போ 3வது விஷயம் இதில் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து அதாவது 3வது வந்து தவறான ஃபீட் கொடுக்குறதுங்க. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நம்ம முதல் 30 நாளைக்குமே வந்துட்டு எப்படி கொடுக்கலாம், இல்லை முதல் 45 நாளைக்குமே வச்சுக்கோங்களேன். முதல் 30 நாள் வந்துட்டுங்க கரெக்டாக வந்து புரோட்டீன் குறைவே இல்லாத மாதிரி அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கணுங்க. புரோட்டீன் வந்துட்டு குறையுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு கோழி குஞ்சுகள் இறந்து போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அதிகமாக ப்ரூடிங்கில் இருப்பாங்க வெப்பநிலையில். அப்படின்ற போது அவங்களுக்கு புரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். அவங்க வந்து புரோட்டீன் வந்து குறைவு இல்லாத மாதிரி பார்த்துக்கங்கங்க. அந்த புரோட்டீன் வந்து நம்ம எப்படி கொடுக்கணுன்னா, இப்போ நீங்கள் நீங்களாக ஒரு உணவை அவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஒரு தீவனத்தை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக கோழி குஞ்சுங்க நல்லா ஆரோக்கியமான முறையில் வளர மாட்டாங்கங்க. நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்பெனி தீவனத்தை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து பழகணுங்க. அப்படின்னா மட்டும்தான் குரோத் நல்லா இருக்கும், கோழி குஞ்சுங்க ஆரோக்கியமாக வளருவாங்க. இது வந்து மெயின் 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 இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சரியான உணவு அவங்களுக்கு ஃபீடை வந்து கொடுத்துடணும். ஃபீட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா க்ரோத் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கோழி குஞ்சுங்களை வளர்க்க முடியும். அதனால க்ரோத் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து என்னென்னா ஸ்டார்டர் ஃபீட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் 30 நாளைக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு முதல் 30 நாளைக்கு கம்பெனி தீவனத்தை மட்டும் வாங்கி கொடுத்தே பழகுங்க. கம்பெனி தீவனத்துலேயும் பெருசாக இருக்கும், சிறுசாகவும் இருக்கும் இல்லையா? அதை அவங்க குடலுக்கு ஏற்ற மாதிரி சின்னதுலேருந்தே வாங்கி கொடுத்து பழகுங்க. ஆனால் இதில் மெயின் ரீசனே ஒரே கம்பெனி தீவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இடையில வந்து மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இது ரொம்ப 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 விஷயம். ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு கம்பெனியில் நாளைக்கு ஒரு கம்பெனியில் நீங்கள் தீவனம் வாங்குறீங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ப்ரோட்டீன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகையில் கோழி குஞ்சுங்களுக்கு அதில் வந்து பலவிதமான அதாவது செரிமான ப்ராப்ளம் இந்த மாதிரி நோய்கள் வரும். ஏன்னா இதை நாங்கள் எங்கள் ஃபார்மில் வந்து இதை பார்த்துருக்கோம். நிஜமாவே நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வாங்குவோம் பரம்பக்குடியில், இன்னொரு நாளைக்கு கமுதியில் வாங்குவோம். அப்படின்றபோது இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் எப்போவுமே ஒரே மாதிரி தீவனத்தை மட்டும் கொடுங்க. அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேக்சின்ங்க. இது வந்து 4வது முறைங்க. இந்த வேக்சின் நீங்கள் வந்து இப்போ 0லேருந்து 7 நாளைக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ராணிகேட் போடுவோம் இல்லையா? அடுத்து 21 நாளில் வந்துட்டு இது RBI 1 போட்டுருவோம். அதாவது நம்ம வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து வேக்சினை வந்துட்டுங்க, அதாவது 7 நாளில் என்ன வேக்சின், 14 நாளில் என்ன வேக்சின், 21 நாளில் என்ன வேக்சின், இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு தான் கோழி குஞ்சுங்களை வந்து நீங்கள் வளர்க்கணுங்க. ஏன்னா வேக்சின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேக்சின் இல்லாமல் நம்ம கோழி குஞ்சுகளை ஆரோக்கியமான முறையில் வளர்க்க முடியாதுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேக்சினை வந்துட்டு கரெக்டாக இந்த முறையில் பார்த்துக்கோங்க. வேக்சின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வேக்சினும் போட்டாச்சு. இது 4வது முறை வந்து வேக்சினு. 5வது முறை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதிக நெரிசலுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கூண்டு அமைச்சிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ப்ரூடிங் போட்டிருக்கீங்கன்னா அந்த ப்ரூடிங் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சதுரமாக இருக்கிற மாதிரி ஷேப்பில் பார்த்துக்கிறாதீங்க. முதல்ல நீங்கள் ப்ரூடிங் அவங்களுக்கு போடையில் வந்து எப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரில தான் மட்டும்தான் நீங்கள் ப்ரூடிங் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சதுரமாக போடுறீங்க, நம்ம தீவனம் பேப்பர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகையில் அவங்க போய் ஒரே இடத்துல வந்து அப்படியே போய் அடைவாங்க. அப்போம்போது என்ன ஆகும்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று போய் சிக்ஸுங்க வந்துட்டு நசுங்கி இறக்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரூடிங்கோட மெத்தட் எப்படி இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்பில் பார்த்துக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் பார்த்துட்டு உன்னோடு வந்து அதிகமான கோழி குஞ்சுகளை சிக்ஸுகளை வந்து நீங்கள் அதில் விட்டுறக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 பேர் இல்லாட்டா ஒரு 50 பேர் இல்லை 100 பேர் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து ப்ரூடிங் அமைச்சு தான் நீங்கள் வந்து சிக்ஸுங்களை விட்டு வளர்க்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அதிக நெரிசல் ஏற்பட்டு ஸ்ட்ரெஸ் ஏற்படும், அவங்களுக்கு மன உளைச்சல் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்க வந்து இறந்து போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதுதான் மெயின். அதனால் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே ஒரு கோழி குஞ்சுக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் அது வந்துட்டு அந்த அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க. இதுதான் மெயின்னு. ஏன்னா நம்ம கோழி குஞ்சுங்க வந்துட்டு நம்ம முதல் 30 நாளைக்குமே, அதாவது முதல் 30 நாள் இல்லை 45 நாள் இதுக்கு வந்துட்டு நம்ம எப்போவுமே கோழி குஞ்சுங்களை எப்படி வளர்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரூடிங்கில் தான் வளர்ப்போம். அந்த செட்டப் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போனா தான் நம்ம கோழி குஞ்சுகளை ஆரோக்கியமான முறையில் வளர்க்க முடியுங்க. நான் மறுபடியும் இன்னொரு தடவை இந்த 5 பாயிண்ட்டையும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வெப்பம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்கங்க. வெப்பம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து தண்ணீர் வந்து சுத்தமாக கொடுக்கணும். தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியங்க. தண்ணீரை வந்து சுத்தமாக கொடுத்துருங்க. அந்த தண்ணீருமே அவங்களோட குடிக்கிற பாத்திரமும் சுத்தமாக இருக்கணும், தண்ணியும் சுத்தமாக இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது வந்து தவறான ஃபீடை கொடுத்துறாதீங்க. ஃபீடை வந்து நீங்கள் தவறாக கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரோட்டீன் குறைவு ஏற்படுங்க. அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேக்சின் போடாததுங்க. வேக்சினை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் பாதி ஜெயிச்சதுக்கு சமம். இது 4வது. 5வது வந்து அதிக நெரிசல் இல்லாத பார்த்துக்கோங்க. 4 5 பாயிண்ட்டுமே ரொம்ப ஈஸியானது தான். இதை நீங்கள் கண்டிப்பாக
கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் கோழி குஞ்சுங்களை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக 30 நாளில் அழகாக ஆரோக்கியமாங்க இப்போ 50க்கு 50மே வளர்க்க முடியுங்க. இல்லை எப்படியும் ஒரு 2, 3 இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். நீங்கள் அதை கூட நம்ம அதை பெருசாக எடுத்துக்காமல் மற்றபடி நம்ம 47 வளர்க்குறோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு பெரிய விஷயம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மெத்தட்லேயே உங்கள் நாட்டு கோழி குஞ்சுகளை உங்கள் ஜிக்ஸுகளை வந்து நீங்கள் வளர்த்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கங்க. நம்ம 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 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த முறையில் வந்து நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு புரியனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கங்க. அந்த சேனலை வந்து மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட்டில் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு தகவல் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் தீர்த்து வைப்போம். இப்போ நம்ம ஆரம்பித்து கரெக்டாக வந்துட்டு ஒரு 6 மந்த்து தான் ஆகுது. அதுலேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு நாங்கள் விஷயங்களெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது எங்களோட சொந்த அனுபவம். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சொந்த அனுபவத்தை தான் சொல்கிறோம். இந்த முறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் எங்களோட சிக்ஸுகளை நாங்கள் வளர்த்து சேல்ஸ் பண்ணிட்டு வரோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள் வீடியோவில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மறந்துடாமல் இந்த 5 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே உங்கள் கோழி குஞ்சுங்களை நீங்கள் உண்மைக்கே ஆரோக்கியமான முறையில் வளர்க்க முடியுங்க. இது வந்து என்னோடய சொந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். நன்றிங்க.